ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரகாஷ் கண்டன். இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ ஓடிட்டு இருக்கோம். ஒரு ட்ரிப்பு இங்கே தூக்கி அடிச்சிட்டான். ஒரு 22 கிலோமீட்டர்கிட்ட தூக்கி அடிச்சிட்டான். சரி, வரும்போது தொண நம்ம மாட்டு என்னமோ பேசிட்டு வரோம் லூஸ் மாதிரி. சரி, அதை ஏன் வீடியோவாக எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ. கண்ணாடி கிண்ணாடிலாம் அவுத்துருக்கும். அப்பா, ஒரு இடத்துல நிறுத்திட்டேன் வண்டியை. ஜொமேட்டோவில் நான் ஜாயின் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் அது கொஞ்ச நாள் தான், ஒரு 20 நாள்னு வச்சுங்களேன். நான் சேரும்போது எனக்கு கஸ்டமர் கையில் வந்து ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி நீங்கள் 300 ஆர்டர் முடிச்சிங்கன்னா 6000 ரூபா வந்து ஜாயினிங் போனஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது 300 ஆர்டர் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த எய்ம் பண்ணேன். ஆனால் அவங்க சொன்னது வேறு, இங்கே நடந்தது வேறு. என்னென்னா, ஃபஸ்ட்டு 100 ஆர்டர் முடித்தா 750, அடுத்து 200 ஆர்டர் முடித்தா 1750, அடுத்து 300 ஆர்டர் முடித்தா 3500, மொத்தமாக சேர்த்து 6000 ரூபா கிட்ட வருது. இதே தான் அந்த லேடி என்கிட்ட ஃபோனில் சொன்னாங்க. 6000 ரூபான்னு அவங்க மொட்டையாக சொன்னாங்க. ஆனால் உள்ளே வந்து பார்த்தா தான் இந்த இவ்வளோ ஸ்லாட் இருக்குது, இந்த ஸ்லாட்லாம் முடித்தா படிப்படியாக இந்த அமௌண்ட்லாம் வரும்னு சொல்லி எனக்கு தெரிய வந்தது. நானும் ஃபஸ்ட்டு 100 ஆர்டர் முடித்தேன். அவங்க சொன்ன மாதிரி 750 ரூபா கிட்டே வந்தது. அடுத்து வந்து 200 ஆர்டர் முடிக்கும் போது தான் எனக்கு வந்து ஒரு சிக்கல் வந்தது. என்னென்னா, நான் வந்து அதில் எக்ஸ்பெக்ட் பண்ணது 1750 ரூபா. ஆனால் வந்தது என்னமோ எனக்கு 1000 ரூபா தான். அந்த 1000 ரூபா, இப்போ மீதி 750 ரூபா எங்கே அப்படின்னு சொல்லி நான் வந்து என்னோடய ஒரு ஜோனுக்கு ஒரு டிஎல் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்டேன். நான் இந்த மாதிரி, ப்ரோ எனக்கு வந்து இந்த மாதிரி 1750 ரூபா போட்டிருக்கு, ஆனால் 1000 ரூபா தான் ப்ரோ வந்திருக்கு, இன்னும் 750 ரூபா வரல அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, உங்களுக்கு மொத்தமே 3500 ரூபா தான் ஜாயினிங் போனஸு, உங்களுக்கு யார் 6000 ரூபான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு அப்படியே ஷாக் ஆகிருச்சு. என்னடா இது, 6000 ரூபான்னு சொல்லிட்டு 3500 ரூபா தான் சொல்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உள்ள குழப்பம். அதுக்கப்புறம் தான் புரியுது, இவனுங்க வந்து 750 ரூபா ஃபஸ்ட்டு, 1750 ரூபான்னு போட்டிருந்தாங்களே. அடுத்து அந்த 200 ஆர்டர் முடித்தா மொத்தமாக அவனுங்க இதுக்கு முன்னாடி போட்டிருக்க 750 ரூபா, இப்போ வரப்போகிற 1000 ரூபாயும் சேர்த்து தான் அவனுங்க ரெண்டாவதாக போட்டிருக்கிறது. அதை புதுசாக வந்து பார்க்குறவங்க இப்படி தான் நினச்சிப்பாங்க. அதுவும் கஸ்டமர் கேர்லேருந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்கன்னா, கஸ்டமர் கேர்லேருந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்கன்னா 6000 ரூபா, அப்போ வந்து 750 + 1750 + ஒரு 3500, மொத்தமாக சேர்த்தா 6000 ரூபா கணக்கு வருது. நான் அந்த கணக்கில் தான் நினச்சி ஓட்டினேன். ஆனால் இவனுங்க பார்த்தா முதல்ல எனக்கு 750 ரூபா வந்துடுச்சு, அதுக்கப்புறம் வந்து 1000 ரூபா வரும். அந்த 1000 ரூபாவும் முன்னாடி போட்ட 750 ரூபாயும் சேர்த்து தான் ரெண்டாவது ஸ்லாட்டில் வர 1750 ரூபான்னு நான் எனக்கு தூக்கி ஏறி போட்டுச்சு. இதுக்கப்புறம் அந்த 3500 நான் முடித்தேன், என்ன முடிக்கலான்னு. ஆனால் அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு முடிக்க வேண்டியதாக இருக்குது. நான் இருக்கிற ஜோனில் ஆர்டரே அவ்வளோ வரல. ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு கிலோமீட்டருக்கு 10 ரூபா 11 ரூபா 11 ரூபா இல்லை 10 ரூபாய் 9 ரூபாய் அந்த ரேஞ்சில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கம்மியாகிட்டே வருது. இப்போது எனக்கு வந்து இந்த ட்ரிப்பில் வந்து ஊரப்பாக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் நான். ஒரு ஹோட்டல், ஒரு ரெஸ்டாரண்ட்டு, அந்த ஹோட்டல்லேருந்து எனக்கு வந்து காயிரமேடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூட் ஒன்று போகும். நெல்லிக்கு போகிறோம், கூடுவாஞ்சேரிக்கிட்ட காயிரமேடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஒரு ரூட் ஒன்று போகணும். அதில் வந்து எனக்கு 22 கிலோமீட்டர்கிட்ட எனக்கு உள்ளே வந்தது. மொத்தமாக எனக்கு 23 கிலோமீட்டர்கிட்ட நான் இந்த ஒரு ட்ரிப்புக்காக மட்டுமே வந்திருக்கேன். எனக்கு அவன் கொடுத்தது வந்து 150 ரூபா. 150 ரூபா கொடுத்து ப்ளஸ் ஒரு 60 ரூபா வந்து ஆட் பண்ணாங்க. ப்ரோ அதான் ப்ரோ, என்ன ப்ரோ 210 ரூபா கிட்ட வந்துடுச்சு இல்லை, அப்புறம் என்ன ப்ரோ 22 கிலோமீட்டர் வந்துச்சு அப்படின்னா, அது அப்படி இல்லை. முன்னாடிலாம் நான் வந்து ஒரு லாங் ட்ரிப்பு போனோம்னா ஒரு 10-11 கிலோமீட்டர் போனோம்னா 110 ரூபா கொடுத்துட்டு அதுக்கு லாங் ட்ரிப்பு போனஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்து ஆட் பண்ணுவாங்க. அது அந்த ட்ரிப்பை பொறுத்தது. அது இப்போது இல்லை. 22 கிலோமீட்டர் நான் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் எனக்கு மொத்தமே 150 ரூபா தான். நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அந்த 60 ரூபா வந்து ஆட் ஆகுது லாங் ட்ரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் அதுக்கு முன்னாடியே வந்து நிறையவே கொடுத்துட்டு இருந்தானுங்க. அது வந்து இப்போது ஸ்டார்டிங்கில் வந்து நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. முன்னாடி கிலோமீட்டருக்கு வந்து 10 ரூபா கொடுத்தான், இப்போ கிலோமீட்டருக்கு எவ்வளோ 7 ரூபாயோ 6 ரூபாயோ அந்த மாதிரி குறைஞ்சிக்கிட்டே வருது.
அது எனக்கு மட்டும் தான் அப்படி பண்ணுறானா இல்லைன்னு எனக்கு தெரியல. முன்னாடி ஜொமேட்டோவில் ஓட்டுறவங்க நிறைய பேர் வந்து கேட்டிருக்கேன். அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோ, ஒரு ஆர்டர் எடுத்தாலே ஒரு 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 ப்ரோவெலாம் நான் மீட் பண்ணும்போது அவர் சொன்னார், போன தீபாவளிக்கு நான் ஓட்டினேன் ப்ரோ, அங்கே அந்த ஒரு தீபாவளிக்கு நான் ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டினேன், என்ன நான் 2500 கிட்ட எடுத்தேன் ப்ரோ அப்படின்னாரு. 2500 அப்போ இப்போ இந்த தீபாவளிக்கு அந்தமாதிரி எடுக்கலாமா ப்ரோ நீ ஃபுல்லாக ஓட்டினா அப்படின்னு நான் நினச்சேன். இப்போலாம் அதுமாதிரி கொடுக்க மாட்டேறான் ப்ரோ, என்னன்னு தெரில, ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு வேலை இல்லைன்ட்டு ஓட்ட வரோம், இதெல்லாம் நம்ம அவ்வளோ குறை சொல்லிட்டு இருக்க முடியாது. சும்மா ஒரு எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட அப்படியே ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு, அதனால் நான் சொல்கிறேன். புதுசாக ஜொமேட்டோ இல்லை ஸ்விக்கியோ சேர வரீங்கன்னா உங்கள் ஜோனில் எது பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சேருங்க.